இந்த டிஸ்கஷன் வந்து பல மாதங்கள் போச்சு. ஜானு கேரக்டருக்கு அந்த ட்ரெஸ் டிஸ்கஸ் பண்ணும் போதெல்லாம் காஸ்டியூம் டிசைனருக்கும் கேமராமேனுக்கும் சண்டை. டாப் இந்தியா கடைக்குள்ளார சண்டையே நடந்தது. மெய்யழகன் போஸ்டர்ல அரவிந்த் சாமி சார் வந்து அந்த ட்ரெயின்ல நின்றுட்டு சைட்ல பார்த்துட்டு இருப்பாரு. அந்த லைட்டிங் பேட்டர்ன் பத்தி சொல்ல முடியுமா சார்? என்னன்னா லைட்டிங்கே பண்ணல அதில். மெய்யழகன் படத்தில் ஒரு யானைப்பாகன் கேரக்டர் தேவைப்படுது. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி தாங்கன்னு அவரை வச்சு நடிக்க வச்சுலாம் பார்த்தோன்னா அங்கே வந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவர் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டார். உங்க படங்களுக்கு நீங்க ஏன் சார் இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் சூஸ் பண்றீங்க? அதாவது கேமராவையும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அது தட்ஸ் அ சீரியஸ் ஜாப். அதையும் இதையும் செய்யறதுங்கிறது வந்து ஏதோ ஒன்றுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தாங்கிறது என்னுடைய கருத்து. வேற எந்த நடிகரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வியப்பை கொடுத்துருக்கு? இந்த சின்ன பொண்ணா நியத்தின்னு ஒரு பொண்ணு நடிச்சிருந்தாங்க. எனக்கு அவளோட நடிப்பு ஏன்னா அவள்கிட்ட சுத்தமாகவே பயம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் கூட அவளுக்கு நாங்கள் இப்படி நடி அப்படி நடிலாம் சொல்ல அசால்ட்டாக ஊர் பொண்ணு மாதிரி நடிக்கிறாள். அஃப்கோர்ஸ் இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்தில் எல்லாரும் நடிச்சு தள்ளிட்டாங்க. கார்த்தி சார், அரவிந்த் சாமி சார் தாண்டி எல்லாருமே, குறிப்பாக 2 பேரை மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு இமோஷனல் சீன் வரும், அங்கே ஒரு கண்ணு கலங்கினாருன்னா தேட்டரே அழும். ரொம்பலாம் அதில் அது லைட்டாக அந்த முகம் மாறும், அவ்வளோதான். இங்கே தேட்டர் அப்படியே கொதிச்சிரும் ஒரு மாதிரி. இப்போ சிலர்லாம் வந்து ஆர்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரோல்ஸ் தான். இவங்க அப்படி கிடையாது, இந்த ஹோல் ஸ்பெக்ட்ரம் டச் பண்ணியிருக்கோம். பழைய மகாநதி படத்தில் அந்த அப்பனோட பெருமையை சொல்லுவாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டதே எங்கள் அப்பாவோ எங்கள் அண்ணனோ தான், ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு உங்கள் அப்பா வந்திருக்கிறாரு, நீ கொடுத்து வச்சபடி நீயே அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஓவர் டைம் பார்த்தா எங்களுக்கு காசு வந்துடும் சொல்லிட்டு அந்த காசை எடுத்து போடுவாங்க. அது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் கமல் சாரை பார்த்துட்டே இருக்கணும். வந்து பிடிச்சிட்டேன், செம்மையாக இருந்தது அது அப்படின்னா அவருக்கு எதை சொல்கிறேன்னு தெரியல. இப்படி ஒரு சினிமாவை, இப்படி ஒரு சீனை இதுக்கப்புறமா நம்ம பார்த்ததே கிடையாது சார். 96 தமிழ்லேயும் நீங்கள் தான் பண்ணீங்க, தெலுங்குலேயும் நீங்கள் தான் பண்ணீங்க. எடுக்கலாங்கிற பிளான் வரும்போது அதை எடுக்கக்கூடாதுன்னு முதல்ல ட்வீட் பண்ணது யாரும் சமந்தா. அதை பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க சொன்னாங்க. பட் பலருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பண்ணோன்னு கடைசியில் அவங்களே தான் அதை நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ராசஸ் வாஸ் என்ஜாயபிள். பட் உண்மை என்னென்னா, நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் சந்தித்த அனுபவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளுமே சுவாரஸ்யமாக தான் இருந்திருக்கு. அப்போ சில நேரம் யானை துரத்திடும், சில நேரம் கண்ட இடத்துலையும் போய் மாட்டிப்போம். பல இடங்கள்ல இந்த மாதிரி துரத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்கும். ஓடி போய் பொழுது சாஞ்சிரும், எப்படி திருப்பி டென்ட்டுக்கு வர்றதுனே தெரியாது. பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குன்னு சில மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, கலருக்குன்னு சில மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் எங்கெங்கேயோ ஆரம்பிக்கிறத விட நேஷனல் ஜியோகிராஃபிக் ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்பிங்க. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கொம்பனுங்க எல்லாம் அங்கே தான் கூடி கிடக்குறானுங்க, குவிஞ்சு கிடக்குறானுங்க அங்கே தான். GRT Jewelers. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சார் வணக்கம் சார். வணக்கம். சேரன் சார் ஒரு இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருந்தாரு, முதல் காட்சியில ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறோம், அவன் அழுக்கா இருக்கான், பரட்டையா இருக்கான், தாடியோட இருக்கான், அவனை எல்லாரும் தூக்கி கொண்டாடுறாங்க. இப்படியான ஒரு காட்சி வைக்கும்போது அந்த டைரக்டரோட தாட்டை வந்து நான் பார்த்து ரொம்ப ஏன் அப்படி வச்சாருன்னு யோசிச்சேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து எனக்கு அதோட பதில் கிடைச்சிச்சு. அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் அதுக்கப்புறம் எதையுமே பெருசா கேர் பண்ணிக்காத ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த தோற்றத்துக்கான இம்பார்ட்டன்ஸ்னு இருக்குல்ல, விஜய் சேதுபதி மட்டும் இல்லாம நீங்க த்ரிஷாவுக்குமே அந்த படத்துல வேற ஒரு கலர் கொடுத்துருப்பீங்க. அந்த தோற்றத்துக்கு எப்படி சார் நீங்க பர்சனல் நீங்க எப்படி சார் கேட்டுறீங்க? என்னன்னா அந்த கேரக்டர், இந்த ராம்ங்கிற கேரக்டர் வந்து என்னன்னா அந்த காதல் தோல்வி அடைஞ்ச பிறகு ஒரு பற்றற்ற நிலைக்குள்ள போயிடும். அதுக்கு அது மட்டும்தான். ஸோ அப்படிங்கிறப்ப யாரோடையும் ஒட்ட முடியாது, ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஸோ ஒரே இடத்துல இருந்தாலே அது தன்னை டிஸ்டர்ப் பண்ணும். அப்படிங்கிறதுனால தான் ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக மாறுது. ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கவங்க பெருசாக தன்னுடைய தோற்றத்தை பற்றி, அவங்க எதுக்கு முதல்ல அவங்க தன்னுடைய தோற்றத்தை பற்றி இது பண்ணணும், யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அதை பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த தோற்றம் மாறிடும். நமக்கு எவ்வளோ தாடி வளர்ந்தது, எவ்வளோ முடி வளர்ந்தது, சட்டை கிழிஞ்சிருக்கா, அழுக்காயிருக்கா, எதை பற்றியுமே கண்ணாடி பார்க்குறது முதல்ல நின்றோம். என்னைக்காவது ஒரு நாள் தவறி நம்ம கண்ணாடி முன்னாடி போகும்போது ஷாக் ஆகும், ஐயோ நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்னு அவங்களுக்கே ஷாக் ஆகும். அந்த நிலைமை, அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. யாரையும் அவங்க இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிடும். இன்னொன்று, அவங்க யாரோட ஒட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அது இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த ஒட்டுதல், அந்த பற்றுதல் வந்து இயற்கையோட தான் இயல்பாகவே போகும். சிலருக்கு புத்தகங்களோட போயிடும், சிலர் படம் பார்க்குறதுல அப்படி போயிடுவாங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் இயற்கையோட தான் போகும். அப்படி போன ஒரு மனிதர் தான் ராம்.
ஸோ அந்த இயல்புக்குள்ளே கொண்டு வரும்போது நேச்சுரலாகவே இது வந்து உட்காந்துருச்சு. இன்னொன்று மேட்சாலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒரு கலரில் தான் இருக்கும். பச்சையோ ப்ரௌனோ இந்த மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம் அப்படியே வந்து கதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி வந்ததான். ஆப்வியஸ்லி என்னுடைய ஃப்ரெண்டே காஸ்டியூம் டிசைனராக இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் வந்து பல மாதங்கள் போச்சு. எந்த ட்ரெஸ்ஸை போடலாம், ஒரு ப்ரௌன்னா எத்தனை ப்ரௌன் இருக்குது, அது எத்தனை மெட்டீரியலில் இருக்குது, ஒரு காட்ராய்க்கும் ஒரு நார்மல் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இவ்வளோ டிஸ்கஷன் போச்சு. அதில் போய் 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 அப்படி தான் ஆச்சு. எல்லா கேரக்டருக்கும் போச்சு. ஈவன் ஜானு கேரக்டருக்கு அந்த ட்ரெஸ்ஸு டிஸ்கஸ் பண்ணும் போதெல்லாம் காஸ்டியூம் டிசைனருக்கும் கேமராமேனுக்கும் சண்டை. இங்கே ஃபேப் இண்டியா கடைக்குள்ளார சண்டையே நடந்து கடைசியில் ஆனால் அந்த இதுக்கு அரைவ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அதே மாதிரி உங்கள் படங்களுக்கு நீங்கள் ஏன் சார் இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் சூஸ் பண்ணுறீங்க? நீங்களே பண்ணலாம்ல. ஏன்னா மாஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட படங்கள், இப்போ பாலுமேந்திரா சார் இருக்கட்டும், நிறைய பேர் அவங்களோட படங்கள் அவங்களே அகிரா குரோசோவா சார் பண்ணியிருக்காங்க இல்லையா? சிலர் மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க, 2-3 விஷயங்கள் பண்ணுவாங்க. எனக்கு அது வராது, முதல் விஷயம். இன்னொன்று, எனக்கு நான் ரைட்டர் ஆகணும்னு சொல்லி வந்தால் டைரக்ஷனே எனக்கு எக்ஸ்ட்ரா, அதுவே ரொம்ப பெரிய ஸ்டெப் எனக்கு. இன்னொன்று சினிமாட்டோகிராஃபி, அதாவது கேமராவையும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அதுவும் தட்ஸ் அ சீரியஸ் ஜாப். அதுக்கு அதையும் இதையும் செய்யறதுங்கிறது வந்து ஏதோ ஒன்றுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தாங்கிறது என்னுடைய கருத்து. மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, அது ஹாலிவுட்லேயும் இருக்காங்க, நம்ம ஊர்லேயும் இருந்திருக்கிறாங்க. பட் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கேவி ஆனந்த் சார்லாம் ஒரு கேமராமேன் வச்சு தான் பண்ணிக்கிட்டார். அதனால என்னென்னா என்னோட அதிகபட்சம் எனக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத நான் சொல்லிடுவேன். இன்னொன்று நல்ல கேமராமேன் எனக்கு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. அதை எதுக்கு போய் அப்புறம் நான் இது பண்ணிக்கணும், எனக்கு இப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். அதனால எனக்கு அது அவ்வளோ இதால் எனக்கு இது ரொம்ப. இன்னொன்று, எனக்கு சினிமாவில் எல்லா வேலையும் எனக்கு பிடிக்கும். சவுண்ட் சைட்லாம் கூட நான் போய் சின்ன சின்னதாக கற்றுட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆக்டிங் மட்டும் எனக்கு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல, ஃப்ரேமில் ஒரு தரையாவது வந்துட்டு போகணும். எனக்கு அது இருந்ததே கிடையாது. ஆக்டிங் வராது, எனக்கு சுத்தமாக வராத ஒரு விஷயம். அதனால் எனக்கு ஆக்டர்ஸ் பார்த்தா பயங்கர பிரமிப்பு. எப்படி இப்படி அதை இமோட் பண்ணுறாங்க, எப்படி தைரியமாக கேமரா முன்னாடி இத்தனை பேர் நிற்கிறாங்க ஆனால் நடிக்கிறாங்களே, எனக்கு அதில் பயங்கர ஃபேசினேஷன் உண்டு. அதனால் நான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்னா எனக்கு ஆக்டிங் மேலே தான் முழுமையாக அதில் தான் இருக்கும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு அது ரொம்ப பிரமிப்பேன். அதை கரெக்ட் பண்ணுறது, டைரக்டராக நான் ஒர்க் பண்ணுறதை தாண்டி எனக்கு அந்த பிரமிப்பு ஜாஸ்தி. அதனால் மற்ற வேலைகளில் எனக்கு கான்சன்ட்ரேஷன் பெருசாக போகாது. அதனால் அதுக்கு ஆட்களை வச்சுறது தான் எனக்கு சரின்னு தோணுது. இன்னொன்று, நான் ஒரு சஜஷனாகவே சொல்லுவேன், கேமராமேனாக இருந்து டைரக்டர் ஆறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கேமராவை பிடிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அழகாக ஃப்ரேம் வச்சிட்டோம், அழகாக லைட்டிங் பண்ணிட்டோம், இந்த மூமெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டோம், ஷார்ட் டிவிஷன் கரெக்டாக பண்ணிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் மனநிறைவு அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை விட்டிங்கன்னா தான் உங்கள் டைரக்டர் ஜாப் நீங்கள் முழுமையாக பண்ண முடியும். நான் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வர்றவங்க, 1-2 படங்கள் பண்ணக்கூடிய சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு இது என்னுடைய சஜஷன். ஓகே சார், பண்ணாதீங்க. இப்போ ஆக்டர்ஸ் பற்றி நீங்கள் அந்த வியப்பாக சொல்கிறப்ப விஜய் சேதுபதி சாரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கீங்க. வேற எந்த நடிகர் சார் உங்கள் படங்கள்லையும் சரி மற்ற படங்கள்லையும் தமிழில் வேற எந்த நடிகரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வியப்பை கொடுத்துருக்கு? என்னுடைய படங்கள் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி சொல்கிறது, இப்போ நான் 96ல் நடித்த எல்லாரையும் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். ஏன்னா எல்லாருமே நல்ல நடிப்பை தான் கொடுத்துருந்தாங்க. த்ரிஷாலேருந்து ஆரம்பித்து, அதாவது சேதுவை விட்டுட்டு நான் எல்லாருமே நல்ல நடிப்பை தான் அதில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறது, இப்போ என்கிட்ட கேட்டாங்க, இதே மாதிரி கேட்டாங்க, 96ல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதில் அந்த சின்ன பொண்ணா நியத்தின்னு ஒரு பொண்ணு நடிச்சிருந்தேன், ஆமாம். எனக்கு அவளோட நடிப்பு, ஏன்னா அவள்கிட்ட சுத்தமாகவே பயம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் கூட அவளுக்கு நாங்கள் இப்படி நடி அப்படி நடிலாம் சொல்ல, அசால்ட்டாக ஊர் பொண்ணு மாதிரி நடிக்கிறா. அது ரியல் கேரக்டர் வேறு. எனக்கு அப்படி ஒரு தங்கச்சி இருந்தா ஸ்கூலில். ஓகே, எனக்கு அப்படியே அவளை பார்த்த மாதிரியே தான் இருந்தது. அதனால் எனக்கு அவளோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க படத்தில் அகெயின் எல்லாரும் நடித்து தள்ளிட்டாங்க எல்லாரையும். அதாவது கார்த்தி சார், அருண் சாமி சார் தாண்டி எல்லாருமே ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்குறாங்க. இதை நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லலை, யாரையும் ப்ளீஸ் பண்ணுங்கிறதுக்காக சொல்ல, உண்மையாகவே அவ்வளோ நல்லா நடிச்சிட்டாங்க. எனக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், ஹிந்தி, நிறைய இதில் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் சின்ன வயசில் வந்து என்னென்னா, எங்கள் அப்பா நிறைய ஹிந்தி படம், ஏன்னா அவர் ஒர்க் பண்ண இடங்கள்லாம் அந்த மாதிரி நார்த்தில் கல்ஃப்லலாம் ஒர்க் பண்ணதுனால நிறைய ஹிந்தி படம் பார்த்துட்டு அவர் வீட்டில் ஹிந்தி படம் போடுவார். அதில் என்னை ரொம்ப வியக்க வச்ச ஒரு நடிகர் வந்து நசிருதீன் ஷா.
அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல நடிப்புனா இதுதான் அப்படின்னு ஒரு முடிவோட இருந்தாலும் எனக்கு இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக 2 பேரை மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க நான் சொல்லவே தேவையில்லை, பட் இருந்தாலும் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணவங்கிறதுனால கமல் சார், ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா அவங்களோட பேலன்ஸ். மாஸ் படங்களும் பண்ணியிருப்பாங்க, ஆக்டராகவும் ஒரே வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி 2 விதமான படங்கள் வரும். அதை நான் ரொம்ப வியந்திருக்கேன். அதாவது ஒரு இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருக்க படத்தில் ஒரு இமோஷனல் சீன் வரும், அங்கே ஒரு கண்ணு கலங்கினாருன்னா தேட்டரே அழும். உதாரணத்துக்கு தளபதி மாதிரி ஒரு படத்தில் சொல்கிறேன், ரொம்பலாம் அதில் அப்படி லைட்டாக அந்த முகம் மாறும், அவ்வளோதான். இங்கே தேட்டர் அப்படியே கொதிச்சிரும் ஒரு மாதிரி. பாஷா மாதிரி படங்கள்லாம் சொல்கிறேன். கமல் சார் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுவார், வெற்றி விழா மாதிரி, அந்த விக்ரம் மாதிரி ஒரு ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா குணா மாதிரி ஒரு படத்தை பண்ணுவார், ஹேராம் மாதிரி ஒரு படம் பண்ணுவார், ஆளவந்தான் மாதிரி ஒரு படம் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேரோட ஆக்டிங் வந்து எனக்கு பர்சனலாக பெரிய இன்ஸ்பிரேஷன். இவ்வளோ வெரைட்டி பண்ண முடியும். இப்போ சிலர்லாம் வந்து ஆர்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரோல்ஸ் தான். இவங்க அப்படி கிடையாது, இந்த ஹோல் ஸ்பெக்ட்ரம் டச் பண்ணியிருப்பாங்க. அடித்து பறக்க விடுவாங்க, ஒரு பக்கம் பயங்கர இமோஷ்னலாக பண்ணுவாங்க, பேசும் படம் மாதிரி பேசாமலே ஒரு படத்தை நடிச்சுட்டு போயிருப்பாரு கமல் சார். இந்த பக்கம் பார்த்தா வள்ளி மாதிரி ஒரு படத்தில் ரஜினி சார் நடிச்சிருப்பாரு, ராகவேந்திரான்னு ஒரு படம் இந்த தைரியம் இருக்குல்ல ஒரு ஆக்டராக இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற, அதனால எனக்கு அந்த 2 ஆக்டர்ஸ் மேலே எனக்கு, அதனால தான் நான் ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஆக்டிங்கை வந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், அவங்க ஆக்டிங்கான ஸ்கோப் எங்கேயாவது கிடச்சிதுன்னா, என்ன கடைசியாக நான் கபாலி படத்துலலாம் நான் மிரண்டு போயிட்டேன். அவங்க தேடி வருவாங்க, அவங்க ஒய்ஃபை தேடி வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த சினிமா மேலே இருக்கிற அந்த அந்த இது குறையவே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த பேஷன் இருக்குல்ல, எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கங்கிறது இருக்குல்ல, அது சம்திங் டு லேர்ன். விக்ரம் படம் இப்போ உட்காந்து சில சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அந்த குழந்தையோட இருக்கிற சீன்லாம் சான்ஸே இல்லை, கற்றுக்கணும் அவங்கள்ட்ட. சார் நடிப்புன்னு வரும்போது குறிப்பாக வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு வந்து அழுகிறதுன்னா கத்தி அழுகிற ஒரு டைப் இருக்குது. கண்ணில் இருந்து 2 சொட்டு இத்தனை செகண்ட்ல வரணும்லாம் இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் பேட்டிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தருணம் வந்து உங்களுக்கு அழுகிற அந்த மொமெண்ட், கண்ணில் இருந்து தண்ணி வர்ற மொமெண்ட்லாம் ஏதாவது ஒரு படத்துல, இப்போ நீங்க சொல்லும்போது இந்த படம் சொன்னீங்க, விக்ரம் படத்துல அந்த பாட்டு சொன்னீங்க, லோகேஷ் கனகராஜ் சாரே வந்து கமல் சாரை பத்தி அதை சொல்லியிருப்பாரு, இந்த செகண்ட்ல இப்போ இப்படி திரும்பும்போது இப்படி அழுக வரணும், இந்த டிராப் வரணும்னு நான் கேட்டேன், அது கொடுத்தாரு, எப்போ வேணும்னு கேட்டாரு அப்படிலாம் சொல்லுவாரு. அது சாத்தியமா சார்? அது அந்த மாதிரி உங்கள்கிட்ட பர்சனலா ஏதாவது ஒரு நிகழ்வு நீங்க எடுத்த மொமெண்ட் ஏதாவது இருக்கா? பர்சனலான நான் ஒரு படம் இல்ல, அந்த ஒரு படத்துக்கு இப்ப 2 படம் பண்ணீங்க. சரி, இந்த படம் எனக்கு குறிப்பா 96ல வந்து ஒரு இடத்துல இவங்க த்ரிஷா வந்து கற்பனை பண்ணி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க நைட், அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு சீன் இருக்கும், இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி கற்பனை பண்ணி ஒன்று சொல்லுவாங்க, நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து அவ்வளோ இமோஷனல் சீன். ஆனால் 2 பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வெளியில் வராது, ஆக்சுவலாக வராது, ஆனால் கலங்கும். அதுலேயும் ஒரு சீன்லலாம் ஜஸ்ட் அப்படி வந்து ஒரு பாதி கண்ணு விங்க் ஆயிரும். அதை குறிப்பிட்டு பல பேர் அதை சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்லாம் அது, ஏன்னா அந்த சீன் ஃபுல்லாக சேது பேசவே மாட்டாப்புல, அமைதியாக தான் உட்காந்துருப்பாரு. கட்டுனோட வந்து பிடிச்சிட்டேன், செம்மையாக இருந்தது அது அப்படின்னோடனே அவருக்கு எதை சொல்கிறேன்னு தெரில, இல்லை இப்படி கண்ணு அப்படியா தெரிலங்க, நேச்சுரலாக வந்தது அப்படின்ட்டாப்புல. த்ரிஷாவும் அந்த சீனில் வந்து அவ்வளோ கம்போஸ்டாக அப்படி போய் நிற்கும். குறிப்பிட்டு எனக்கு அந்த சீன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொரு சீனும் சொல்லலாம். என்னன்னா, அந்த ஃபுல் நைட்டு முடிய போகிற நேரத்தில் இவனுக்கு நான் என்ன செய்யறதுங்கிற ஒரு ஒரு இயலாமையில் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணணும், உன் பொண்டாட்டியை நான் பார்க்கணும், அவள்கிட்ட வந்து நான் உன்னை பற்றி நான் சொல்லணும், பத்திரமா பார்த்துக்கோ, நான் அதட்டி சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறது வந்து பயங்கர எமோஷனல் சீன். ஆனால் கண்ணு கலங்காது, ஆனால் அது ஒரு அழுகை தான், கண்ணு கலங்காது. அதே மாதிரி இவர் வந்து ட்ரெஸ்ஸை திருப்பி உள்ளே வச்சு மூடுவார், இருக்கிறதுலே பெயின்ஃபுல் சீன் அதுதான். ஆனால் அழுதுருக்க மாட்டாங்க, ஆனால் கண்ணு கலங்கி இருக்கும், வெளியில் வராது. இந்த பேலன்ஸ் இருக்குல்ல. இப்போ சமீபத்தில் ஒரு சீன் ஒரு சீன் பார்த்தேன். நான் என்ன சொல்கிறது, பழைய மகாநதி படத்தில் தன்னுடைய மகளை வந்து கல்கட்டாலேருந்து ஒரு
ஒரு இதுலேருந்து காப்பாற்றி வந்து அவர் அடிச்சிருவாங்க, உட்காந்துருவார். அப்படியே அடியை வாங்கிட்டு உட்காந்துருப்பாரு. அந்த மகள் வந்து மடியில் இருப்பாங்க. பயங்கரமான சீன். அந்த சீனெல்லாம் வந்து நம்மளாலலாம் கற்பனை பண்ண முடியுமானே தெரில. அது ஒரு மனுஷன் எடுத்து நமக்கு காட்டும்போது எனக்கு வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நடக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அவர் நடிச்சிருவாரு, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவ்வளோ விஷயம் அதை சுற்றி நடக்கும். என்னன்னா அங்கே ஒரு லேடி அவங்க வந்து அந்த அப்பனோட பெருமையை சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டதே எங்கள் அப்பாவோ எங்கள் அண்ணனோ தான், ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு உங்கள் அப்பா வந்திருக்கிறாரு, நீ கொடுத்து வச்சபடி நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஓவர் டைம் பார்த்தா எங்களுக்கு காசு வந்துடும் சொல்லிட்டு அந்த காசை எடுத்து போடுவாங்க. அது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் கமல் சாரை பார்த்துட்டே இருங்க. அது எல்லாத்துக்குமான எக்ஸ்பிரஷன் கண்ணீரில் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த பாருங்க என் பொண்ணு இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ஓடி வந்து கமல் சாரை கட்டி பிடிச்சிக்கும். அந்த பொண்ணுக்கு இவர் யாருன்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு ஒரு விஷயத்தை எப்படி ஒருத்தரால் யோசிக்க முடியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அங்கே அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அந்த பொண்ணு வந்து கட்டி பிடிக்கும். அந்த பொண்ணு அவர் எப்படி பிடிக்கிறாருங்கிறதுல பாருங்க, அவ்வளோ வாஞ்சையாக இருக்கும். இப்படி ஒரு சினிமாவை, இப்படி ஒரு சீனை இதுக்கப்புறமா நம்ம பார்த்ததே கிடையாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு. இமோஷனை எப்படி இது பண்ணுறது, கண்ணில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த சீனை பார்த்தீங்கன்னா தெரியும். சார் 96 தமிழ்லேயும் நீங்கள் தான் பண்ணீங்க, தெலுங்குலேயும் நீங்கள் தான் பண்ணீங்க. தமிழில் பண்ணதை விட ஒரு ரீஃபைன்டு வெர்ஷனாக தான் நீங்கள் அதுக்கு மெனக்கெடல் போட்டிருந்தீங்க. அந்த படமும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இங்கே போன அளவுக்கு அங்கே வந்து பெருசாக போகலைன்ற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அங்கே ஓடுன்னு நானும் எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த படம் எடுக்கலாங்கிற பிளான் வரும்போது அதை எடுக்கக்கூடாதுன்னு முதல்ல ட்வீட் பண்ணது யாருன்னா சமந்தா. அதை பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் பலருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது பண்ணணுன்னு. கடைசியில் அவங்களே தான் அதை நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா தெலுங்குல எல்லாரும் பார்த்துட்டாங்க அந்த படத்தை. அதனாலேயே அங்கே இதை திரும்பி பார்ப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சரி கூப்பிட்றாங்க, நமக்கும் வேறு வேலை இல்லை, போய் பண்ணுவோம். இன்னொன்று அந்த 2 ஆக்டர்ஸையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சர்வானந்தி வந்து எனக்கு அந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சமந்தா நம்ம சொல்லவே வேணாம், நம்ம ஊர் பொண்ணு. அவங்க அப்போவே ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டேட்டஸ் வந்துட்டாங்க. அதனால் ப்ராசஸ் வாஸ் என்ஜாயபிள். பட் உண்மை என்னென்னா 96 அங்கே பெரும்பாலானவங்க பார்த்து முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு திரும்பி அதை பார்த்து அதில் இது பண்ணுறதுக்கு சவுத் இந்தியாவில் 4 ஸ்டேட்லேயுமே அதுக்கான ஸ்கோப் இல்லை முதல்ல. ஸோ அதனால் ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா 2 சிமிலர் தான். அதுக்கு தெலுங்குக்காக மாற்றினதோ இல்லை இங்கே நல்லா இருந்தது அங்கே சும்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 2 ஒரே மாதிரி தான் வந்துருந்தது, கார்பன் காப்பி மாதிரி தான் வந்துருந்தது. பட் அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க. ஓகே, அதான் ஒரே ரீசன் அதுதான். நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி நிறையா பண்ணுற ஒரு ஆள் அப்படின்றது தெரியும். ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் சந்தித்த அனுபவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளுமே சுவாரஸ்யமாக தான் இருந்திருக்கு. அது சில விஷயங்கள் சொல்லும் போது அது ஆபத்தானதாக அவங்களுக்கு போய் சேரலாம். பட் அது சுவாரஸ்யம். காரணம் என்னென்னா நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம ஒரு சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்பில் இருந்துட்டு நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது அதுதான் உண்மையான நேச்சர். நீங்கள் அப்போ தான் உண்மையான இதுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் இயற்கைக்குள்ளே போகிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கற்றுக்கக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்குன்னா, ஏன்னா நமக்கு இப்போ அதான இதாகிடுச்சு, ஒரு சக மனுஷனோட நம்மளால் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்க முடியல, அன்பையே பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவ்வளோ இருக்கும். ஒரு யானை, புலி, பூச்சியிலேருந்து பாம்புலேருந்து எல்லாம் இருக்கும். அதோட இடத்துக்குள்ளே போகிறீங்க, அங்கே உங்களுக்கான இடத்த நீங்கள் அது கூடயும் அதோட இடத்த நீங்களும் பகிர்ந்துக்கக்கூடிய அந்த பகிர்வுங்கிற விஷயமே அங்கே தான் வரும். வரும்போது எப்படி கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறது, அந்த விஷயம் அங்கே தான் நீங்கள் கற்றுப்பீங்க. அப்போ தான் உங்கள் லேர்னிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. லைஃப் பற்றின லேர்னிங் ப்ராசஸ் எனக்கு அது ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு 18 வயசில். ஸோ புரியாமல் நம்ம போயிட்டு என்ன சொல்கிறது, யானை கிட்ட எவ்வளோ கிட்ட போகலாம் அது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஒரு பாம்போட எப்படி இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. அப்போ சில நேரம் யானை துரத்திடும், சில நேரம் கண்ட இடத்துலையும் போய் மாட்டிப்போம். பல இடங்கள் இந்த மாதிரி துரத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடிருக்கோம். ஓடி போய் பொழுது சாஞ்சிரும், எப்படி திருப்பி டென்ட்டுக்கு வர்றதுனே தெரியாது. இங்கேனா நம்ம லைட் அடிச்சுட்டு வந்துடுவோம், பாதாக இருக்கும், அங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. பட் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ப்ராஜெக்டில் நடக்கும். சொல்லும் போது கொஞ்சம் அது சில நேரம் அது மக்களுக்கு அது பயத்தை உண்டுபடுத்தும். பட் ஃபாரஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறது,
ஏன்னா இப்போ அதை வந்து கவர்மெண்ட்டே இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட்டில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய என்ன சொல்கிறது ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு ட்ரெக் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க, உள்ளே போக முடியுது. அதனால் அதை தயவுசெய்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அது அந்த புரிதல் வந்து நமக்கு வேணும். ஏன்னா மனுஷங்களை பற்றின புரிதலே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. மிருகங்கள் பற்றின புரிதல் இப்போ வர வேண்டிய சூழ்நிலை அதனால் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நமக்கு இப்போ நிறையா இருக்குன்னு சொல்லலாம். சார், உங்களோட ஃபிலிம் இன்ஸ்டியூட் டேஸ் இருக்குல்ல, இப்போ பாலாஜி தரணிதரன் சார் நீங்கள் எல்லாரும் ஒரு டீமாக தானே அங்கே ஒரே பேட்ச் அவங்களாம் நீங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணுங்க. அப்போ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணது ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது. அதான் நான் ஸ்டார்ட் அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஸோ என்னென்னா, நான் விஸ்காம் படிச்சுட்டு இங்கே வந்தேன். ஸோ படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே உண்டு. ஏன்னா நான் போய் ஹிமாலயாஸ் ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டேன். நிறைய ஃபோட்டோஸ் கையில் இருந்துச்சு. இங்கே இன்டர்வியூ வரும்போதே பார்த்தா எல்லாம் +2 முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. உள்ள இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஃபோட்டோஸில் ஏன்னா அப்போ வர்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் அப்படி +2 நாலேஜில் வருவாங்க. நமக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியும். போய் ஆல்பத்தை கொண்டு கொடுத்தப்ப இங்கே இன்டர்வியூவில் இருந்தவங்க இது நீ எடுத்த ஃபோட்டோவே இல்லை அப்படின்ட்டாங்க. அதில் கோவம் வந்துருச்சு நமக்கு. அப்போ புதுசுன்னு கோவம் தான் சின்ன வயசில். கோவம் வந்தோடனே நான் என்ன சொல்லிட்டேன், அப்போ இது என் ஃபோட்டோன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா சீட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கொஞ்சம் திமிராக கேட்டேன். அதனாலயா என்னன்னு தெரில, வெயிட்டிங் லிஸ்ட்டில் தூக்கி போட்டாங்க. சீட்டு கிடைக்கல. ஃபோட்டோஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஆனால் நான் எடுத்தனாங்கிறது தான் சந்தேகம். நம்பிக்கை மட்டும் இல்லை. ஆமாம், நம்ம முஞ்ச பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிற ஆள் மாதிரி தெரியல போல. அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருச்சு. ஆனால் +2 முடிச்சுட்டு வந்தவங்களுக்குலாம் சீட்டு கிடச்சிருச்சு. எனக்கு அதில் பயங்கர கோவம், என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் 2 வாரம் கழிச்சு வாங்க தம்பி வந்தால் தெரியும், ஒரு வேளை உங்களுக்கு சீட் கிடச்சிதுன்னா. ஆனால் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரின்னு பயங்கர கோவமாக போகிறேன் 2 வாரம் கழிச்சு. என்னென்னா, நமக்கு மட்டும் சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா பெரிய சண்டை போட்டு வந்துடணும் அப்படிங்கிற லெவலில் தான் போனேன். நினச்சிட்டு போனால் கடைசியில் பார்த்தா சீட்டு கிடச்சிருச்சு. கிடச்சி உள்ளே போய் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு என்னென்னா பயங்கர ஒரு எல்லார் மேலேயும் கோவம். இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடச்சி நமக்கு இல்லைன்ட்டாங்களே, இவங்களெல்லாம் உண்டு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா நமக்கே தெரியல, லைஃபோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது அந்த டிஎஃப்டி இதில் தான். பலரும் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு மட்டும் சொல்ல முடியாது, சிலர்லாம் வந்து நம்மளறியாமல் நமக்கு குருவாக மாறினதே ஃப்ரெண்ட்ஸ் தான். உதாரணத்துக்கு பாலாஜிட்டேருந்து தான் நான் வந்து எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். ஒரு ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்னா என்ன, ஃபிலிம் மேக்கிங்கோட கிராமர்லாம் அவன் பயங்கர ரசிகன், சினிமா ரசிகன். அவன் நிறையா புக்ஸ்லாம் படிக்கிற ஒரு ஆள். நான் சினிமாட்டோகிராஃபி தான் எனக்கு தெரியும். ஸோ பதிலுக்கு நான் அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி சொல்லி தருவேன், அவன் எனக்கு எடிட்டிங் சொல்லி தருவான். ஸோ இப்படி வி பிகேம் டீச்சர்ஸ் ஃபார் ஈச் அதர். அந்த ஒரு இதுவும் நடந்தது. அப்போலேருந்தே அப்போ நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும், சைலண்ட்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், சவுண்டோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக டிப்ளமான்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று பண்ணுவோம், அதான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். இதில் எல்லாரோட ப்ராஜெக்ட்லேயும் எல்லாருமே ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ என் ப்ராஜெக்டில் பாலாஜி வந்து ரைட்டிங்கில் ஒர்க் பண்ணுவான். என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சரஸ்ன்னு சொல்லிட்டு சீதகாதி படத்தோட கேமராமேன், அவன் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணுவான். 96ஓட கேமராமேன் வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கான், அவனோட இடத்துல நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பயங்கர கிவ் அண்ட் டேக் நிறையா இருக்கும். ஸோ ஒன்றா வளர்ந்தோன்னு சொல்லலாம், வி இவால்வ்ட். வெளியில் வந்து ஒன்றாவும் படம் பண்ணோம், அதுவும் நடந்துச்சு. பாலாஜிக்கு நான் 2 படம் கேமராமேனாக பண்ணேன். அப்புறம் மகேந்திரன் என்னோட கேமராமேன் வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கான், எனக்கு மல்டி கேமரா செட்டப்லலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒன்றாவே தான் வந்தோம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் டைரக்டர் ஆகிட்டேன், அவன் எனக்கு கேமராமேன் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரி அது ஒரு பெரிய ட்ராவல். இப்போ சொல்லணும்னா 99ல் ஆரம்பித்தது கணக்கு வச்சுங்க. ஓகே சார். அப்போ நீங்கள் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஏதாவது அவைலபிளாக இருக்கா சார்? ஆக்சுவலாக நாங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் டேரக்டருக்கு நேஷனல் அவார்டே கிடச்சிது. ஓகே. எனக்கு ஸ்டேட் அவார்டு, பாலாஜிக்கு ஸ்டேட் அவார்டு, கோல்டு மெடலாம் வாங்கினா. அது பேர் பரமபதம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஓகே ஓகே. அது இன்னுமே ஏதோ யூடியூப்லலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணால் கிடைக்கும். பரமபதம். ஓகே சார். ஃபோட்டோகிராஃபியில் இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் நீங்கள் எடுத்தீங்களான்ற அளவுக்கு ஒரு வியந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட், கலர் 2 தான் எனக்கு தெரியும், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குன்னு சில மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, கலருக்குன்னு சில மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்து வியக்கிற மாஸ்டர்ஸ் பெயர்கள் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? பிளாக் அண்ட் ஒயிட்னா ஒரே தான் ஃபாதர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஆன்சல் ஆடம்ஸ். அவரை மிஞ்சி, அதாவது பெரிய பெரிய ஜீனியஸ்கே அவர் தான் மாஸ்டர், அவர் தான் தொடக்க புள்ளி, அவர் தான். அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் நீங்கள் அவரது
போனீங்கனாலே அது இப்போ கூகுள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் அவர் கூகுள் பண்ணுறீங்கனாலே அதுவே உங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் யார் யாரை பார்க்கணும் அப்படின்னு. நிறைய இவங்க குறிப்பாக ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் எங்கெங்கேயோ ஆரம்பிக்கிறத விட நேஷனல் ஜியோகிராஃபிக் ஃபோட்டோகிராஃபர்ஸ்டேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கொம்பனுங்க எல்லாம் அங்கே தான் கூடி கிடக்குறானுங்க, குவிஞ்சு கிடக்குறானுங்க அங்கே தான். அவங்க தான் அவங்களுக்கு அடுத்தது தான் மற்ற யாருமே. நான் அப்படி தான் ஆகணும்னு நினச்சேன். கடைசியில் எங்கெங்கேயோ இதாகி வந்து இங்கே நிற்கிறேன் இப்போ. ஸோ இப்போவுமே நான் எங்கேயாவது இந்த பழைய பேப்பர் கடைக்கெல்லாம் போனேன்னா பழைய நேஷனல் ஜியோகிராஃபிக் புக்கெல்லாம் கம்மி விலைக்கு கிடைக்கும். வாங்கி கொண்டு வந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ என் பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, அது மாதிரி அவள் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. ஸோ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். காரணம் என்னென்னா முழுமையாக ஃபோட்டோகிராஃபியை பண்ணுறது அவங்க தான். நல்லா பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் முழுமையாக பண்ணுறதுன்னு இருக்கோம்ல, அதோட உச்சத்தை தொட்டவங்க எல்லாம் இன்றைக்கும் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சொசைட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அதை பாருங்கள், அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் எடுத்திருப்பாங்க. இன்னொன்று பார்த்தா ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு இதை எடுத்திருப்பாங்க. இன்னொன்று ஒரு பிரேசிலில் நடக்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டை போய் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தி இருக்கும். நான் சொல்கிறது ஃபிலிமில் இருக்கும் போதே சொல்கிறேன். அவங்களோட குவாலிட்டியை நாங்கள் ஒரு ஃபோட்டோவில் ரீச் பண்ணிட்டோம்னா நாங்கள்லாம் அப்படியே மாறுதட்டி சொல்லிப்போம், கலர் தூக்கி விட்டுப்போம். அந்த புக்கு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்லாம் சூஸ் பண்ணி அவார்ட்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு பெரிய அது ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லாத. ஓகே சார், இப்போ ஃபோட்டோகிராஃபி அந்த ஃபீல்டில் இருந்து சினிமாட்டோகிராஃபிக்குள்ளே நகர்றதுக்கு நிறைய பேர் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய அப்படி நிகழ்து. ஸோ ஃபோட்டோக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சு அது வந்து இந்த இதுக்குள்ளே கேப்சர் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. அது மோஷனாக வரும்போது என்ன எடுத்துகிட்டு வரணும் சார், என்ன கற்றுக்கணும், அவங்களுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார்? சிம்பிளாக நான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு கவிதைக்கும் ஒரு புத்தகத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஒரு பொயட்ரிக்கும் ஒரு நாவலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் கவிதை எழுதும் போது அதில் அழகியல் கூடுதலாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் ஒரு இதெல்லாம் இருக்கும், அதில் அந்த உணர்வுபூர்வமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் ஒரு அழகியல் இருக்கும், ஒரு எதுகை மோனை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஃபோட்டோகிராஃபி அப்படி தான். ஏன்னா ஒரே ஒரு ஃப்ரேம் நீங்கள் அதில் வந்து ஒருத்தனை நீங்கள் கட்டி போட்டு இது பண்ணணும். ஸோ ஃபோட்டோகிராஃபிங்கிறது அதுதான். அதில் நீங்கள் ஒரு கவிதையை சொல்கிறீங்க. ஆனால் சினிமாட்டோகிராஃபி வரும்போது நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்க, கதாபாத்திரங்களை சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ இருக்குது. ஒரு ஆறு மாதிரி இங்கே ஆரம்பித்து மலையில் ஆரம்பித்து இப்படி போய் கடலில் கலக்குதுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஃப்ளோ இருக்குது. இந்த ஃப்ளோவை நீங்கள் சொல்லணும். இதில் வந்து நீங்கள் அழகியலை விட நீங்கள் இதில் வந்து அர்த்தத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமாட்டோகிராஃபிக்கு நீங்கள் வரலாம். இது பெருசு இது சிறுசு அப்படின்னு கிடையாது. இன்றைக்கும் என்னை வந்து பிரமிக்க வைக்கிறவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். அடுத்தது தான் சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம். அதனால் சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்னா அவ்வளோ அர்த்தம் அதில் பொதிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கலாம். பட் அதுலேருந்து இதுக்கு மாறுறீங்க, உங்களுக்கு இதில் ஆசை இருக்குது, சினிமாவுக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்க அப்படிங்கிற முதல்ல அந்த புரிதலுக்குள்ளே வந்துடணும். எல்லாத்தையும் அழகாக கம்போஸ்டாக வைக்கணும், நான் வந்து இப்படி ஒரு இந்த லைட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. உச்சி வெயிலையும் நீங்கள் ரசிக்கணும். உச்சி வெயிலில் நீங்கள் ஒரு கதையை சொல்ல முடியும், இருட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு கதையை சொல்ல முடியும், அழுக்கில் நீங்கள் வந்து ஒரு கதையை சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முதல்ல இந்த மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஃபோட்டோகிராஃபி தன்னால் நடக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. டெக்னிக்கலாக அதிலலாம் ஒன்றும் சேலஞ்செலாம் ஒன்றும் கிடையாது. இந்த புரிதல் முதல்ல நடக்கும். சார், லென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த லென்ஸ்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஈஸியாக புரிகிற மாதிரின்னா, இப்போ உங்களுக்கு எந்த பைக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு நான் கேட்குறேன். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, எனக்கு வந்து ஒரு ஹோண்டா ஆக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஹீரோ ஹோண்டா பேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்ப்ளெண்டர் இருந்தால். இது லாங் டிரைவ் போகிறதுனா நீங்கள் அதிலே போவீங்களா? போக முடியாது. நீங்கள் வந்து எனக்கு ஒரு புல்லட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, அப்போ ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதா இருந்தால் அப்போ எனக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ட்ரையம்ஃப் டைகர் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ டர்ட் ட்ராக்ல ஓட்டுறதுனா அப்படின்னா அப்போ வந்து எனக்கு ஒரு ஹோண்டா CRF 250 இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே போகுது. ஒருத்தர் வந்து எனக்கு ஹோண்டா கோல்ட்விங் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போக முடியாது, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்னால போக முடியாது. கிட்டத்தட்ட லென்ஸ் அப்படி தான். இதில் வந்து எனக்கு பிடிச்சமான லென்ஸு நல்ல லென்ஸுன்னு கிடையாது. எல்லா லென்ஸும் நல்ல லென்ஸ் தான். தன்மை மாறுது. ஸோ இப்போ என்னென்னா, என்னோட எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா,
96ல் ஃப்ளாஷ்பேக்குக்கு வந்து அல்ட்ரா பிரைம் லென்சஸ் யூஸ் பண்ணோம். ஏன்னா அது உண்மையாகவே அது பழைய லென்ஸ் அது. அப்போ இருந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்கு, ஏன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும், கலர் ரெண்டிஷன் மாறும் உங்களுக்கு. ஸோ ஒரு பழைய லென்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களறியாமல் அந்த லுக்கே வர ஆரம்பிக்கும். அதோட ஓப்பனிங் இதாக இருக்கட்டும், மேக்ஸிமமே 2.8 தான் ஓப்பனிங் இருக்கும். இப்போ இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்காது. அதோட கோட்டிங்கே வேறையாக இருக்கும், லென்ஸ் கோட்டிங் வேறையாக இருக்கும், அந்த எலமெண்ட்ஸே அது வேறையாக இருக்கும். ஸோ அந்த லுக் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப போராடி நீங்கள் போஸ்ட்டில் பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு லென்ஸ் சிம்பிளாக பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி நாங்கள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு QKS4 யூஸ் பண்ணுவோம். இப்போ பண்ண படத்தில் சிக்னேச்சர் ப்ரைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். திரும்ப ஃப்ளாஷ்பேக் வரும்போது அல்ட்ரா ப்ரைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். முன்னாடிலாம் இன்னும் பழைய கேனன் லென்சஸ்லாம் இருக்கும், எங்கேயோ கிடக்கும், அதை எடுத்து தொடச்சி கிடச்செல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட ரீப்ரொடக்ஷனே வேறு. ஸோ லென்ஸுங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் டூலாக நீங்கள் பண்ணலாம். ஃபோக்கல் லென்த் இருக்குல்ல, இப்போ நீங்கள்லாம் இப்போ சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லென்ஸ் வரும். ஒரு 24 mm இருக்கும், ஒரு 35 இருக்கும், 50 இருக்கும், ஒரு 75 இருக்கும், ஒரு 100 இருக்கும். ஃபோக்கல் லென்த்தே சில இதில் மாறிடும். சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm லென்ஸ் இருக்கும், சம்மந்த 50க்கு பதிலாக 45 mm லென்ஸ் வரும், 60 mm லென்ஸ் வரும், 100க்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று 120 mm ஏதோ ஒன்று, அப்படியே மாறும். ஃபோக்கல் லென்த்தே மாறும்போது அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும். உங்கள் ஃபோக்கல் லென்த் மாறும்போது பெர்ஸ்பெக்டிவே மாறும். உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியாது, உங்களுக்கு வார்த்தையாக சொல்ல தெரியாது, ஆனால் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும். சில கதைகளுக்கு அது ரொம்ப பயன்படும், ஸ்டோரி டெல்லிங்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரே இதில் போகாமல் சில நேரம் அந்த செட் ஆஃப் லென்சஸை மாற்றும் போது உங்களுக்கு மாறும், லென்ஸோட பிராண்டை மாற்றும் போது உங்களுக்கு அது மாறும். சேவிங் பிரைவேட் ட்ரெயின்னு ஒரு படம், ஸ்பீல்பர்கரோட படம், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள், அது பார்க்க வேண்டிய படம். இட்ஸ் அ வார் ஃபிலிம், டாம் ஹேங்க்ஸ் நடித்த படம், பிரமாதமான ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா பழைய லென்ஸ் எடுத்து அதோட கோட்டிங் ஏதோ ரிமூவ் பண்ணி அப்போக்ரோமேட்டிக் லென்சஸாக இது பண்ணி அப்படி பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வாரோட அந்த ரானஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. மெமோயர்ஸ் ஆஃப் அ கேஷான்னு ஒரு படம் இருக்குது, அதுக்காக ஒரு லென்ஸை மேனுஃபேக்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இஃப் ஐ எம் நாட் ராங், அதுதான் QKS4ன்னு நினைக்கிறேன். ஸோ லென்சஸ்க்கு அந்த தன்மை உண்டு. ஸோ த லுக் ஆஃப் த ஃபிலிமை வந்து அது ரொம்ப பெரிய அளவில் அது டிசைட் பண்ணும். ஸோ அதனால் ஜஸ்ட் அதை போட்டோம், அது ஒரு இமேஜ் சைஸை கொடுத்ததுன்னு ஷூட் பண்ணோம்னு இல்லாமல் யூ ஹாவ் டு இன்ட்ராக்ட் வித் தட் லென்ஸ். அது பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நிறைய அது உங்களுக்கு அது சொல்லும். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலி லென்ஸில் பயங்கர மாஸ்டர்ஸாக இருப்பாங்க. சிலர் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சிலர்லாம் அந்த 50 mm வந்து அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லென்ஸாக இருக்கும் சில நேரம். காரணம் என்னென்னா அவங்க சொல்கிற கதைகள் அந்த மாதிரி இருக்கலாம், அவங்களே மாறும்போது அவங்களுக்கு எல்லாம் மாறிடும். குரோசோவா படங்கள் வந்து நிறைய மல்டி கேமரா எடுக்கும்போது அதுக்கான லென்சஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற லென்சஸ் மட்டும் பார்க்காம பழைய லென்சஸ் என்ன, அதோட குவாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது நீங்கள் படம் பண்ணும்போது உங்களால் யூ வில் ஹாவ் சாய்ஸ். எது பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் வித்தியாசமாக வரும், சுவாரஸ்யமாக இருக்குங்கிற. பட் எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு இமோஷன் இருக்கும். உங்கள் கதைக்கு ஒரு இமோஷன் இருக்க மாதிரி அதுக்கு ஒரு இமோஷன் இருக்கும், அதை நீங்கள் பிடிக்கணும். இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். அது ஓவர் நைட் நடக்கிற விஷயம் கிடையாது. நீங்கள் அது கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு அது வர ஆரம்பிக்கும். ஓகே சார். அதே மாதிரி லைட்டிங் வந்து சோர்ஸ் லைட்டு நிறையா விரும்புவீங்களா, இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவீங்களா சார்? இல்லை, என்னோட இது வரைக்கும் எழுதின கதைகள், எடுத்த படம் 2 தான், ஆனால் கதைகள் நிறையா எழுதிட்டேன். எல்லாமே கொஞ்சம் ஒரு எளிமையான கதைகள், எளிமையான மக்கள் பற்றினது தான். ஸோ அதனால் நமக்கு இயல்பாகவே நம்ம பார்க்கக்கூடிய லைட்டிங் இருக்குல்ல, எனக்கு அதை ரிக்ரியேட் பண்ணுறதுல எனக்கு பெரிய ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமே அதில் கிடைக்கும். எனக்கு இன்ஸ்பயர் ஆன படங்களும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான ஃபிலிம்ஸ் தான். சின்ன வயசில் என்னை ரொம்ப இன்றைக்கும் என்னை இயக்குறது வந்து மால்குடி டேஸ்னு ஒரு சீரியல் வந்துச்சு. அதோட மியூசிக், அதோட பர்ஃபார்மன்ஸ், கதைகள், டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கையும் அப்புறம் வாங்கி படித்தேன். அதோடைய ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய படங்களில் வந்து அதை எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அப்படியே லைட்டாக அப்படி கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். அது ரொம்ப ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் தான் அது. ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு கவித்துவம் இருக்கும். அது சந்தோஷவன் சார் தான் எனக்கு அந்த வார்த்தையை சொன்னார், பொயட்டிக் ரியாலிட்டிக் அப்படின்னு. இயல்பான விஷயம் தான், ஆனால் அதில் ஒரு கவித்துவம் இருக்கணும். அதை யதார்த்தத்தை மீறாமல், ஆனால் அதில் ஒரு கவித்துவம் இருக்கணும். அதுதான் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேரும். நீங்கள் ரொம்ப அஃப்கோர்ஸ் ராவா காட்டுறது தப்பு கிடையாது, ரொம்ப ராவா காமிச்சிங்கனாலும் மக்களுக்கு அதில் கொஞ்சம் ஒரு உறுத்தல் இருக்கும். ரொம்ப பொய்ட்டிங்னாலும் அந்நியப்படுவாங்க. இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு பேலன்ஸ் இருக்குது. அதை காட்டும் போது அது உடனே போய் சேர்ந்துடும். அதைத்தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்காக நான் இப்படியே தான் இருப்பேன்,
அப்படின்னும் கிடையாது. 96ல் ஃபஸ்ட்டு போட்டது இருக்குல்ல, மாற்றங்கள் வேணா மாற்றங்களை விட மாதிரி நாளைக்கு நான் என்ன வேணாலும் மாறலாம், வேறு ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் இப்போதைக்கு எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நான் பார்த்த கேரக்டர்ஸ், நான் கடந்து வந்த விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கு அதிலே அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சனாலே என்னோட ஆயுட்காலம் முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பித்ததே லேட்டு. மெய்யழகன் போஸ்டர்ல அரவிந்த் சாமி சார் வந்து அந்த ட்ரெயின்ல நின்றுட்டு சைட்ல பார்த்துட்டு இருப்பாரு. அந்த லைட்டிங் பேட்டர்ன் பத்தி சொல்ல முடியுமா சார்? ஓகே, என்னன்னா லைட்டிங்கே பண்ணல அதில். என்னன்னா அது உண்மையான ட்ரெயின், நீங்கள் பார்க்குற ட்ரெயின் உண்மையாகவே மூவ் ஆகிட்டு இருந்து அப்படிதான் இருந்தது. அது ரியல் சோர்ஸ் தான். ஸோ அது இன்னொன்று சோர்ஸ் லைட்டிங் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல்னு எடுத்துக்க வேண்டாம். இப்போ இந்த ரூமில் உட்காந்துருக்கேன், காலையில் இப்படி லைட்டிங் வரும், மதியம் உள்ள லைட் வராது, சாயந்தரம் இது கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும் இந்த ரூம், நைட்டு சொல்லவே வேண்டாம். ஆனால் ஃபுல் டே இங்கே ஒரு சீன் ஷூட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? காலையில் வெளியிலேருந்து வர்ற சன்லைட்டை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைட்டை வைக்க போகிறீங்க. அதுதான் யதார்த்தம். ஸோ அதனால் ஒரு யதார்த்தத்தை ரிக்ரியேட் பண்ணுறோம்ல, ஆர்டிஃபிஷியலாக ரிக்ரியேட் பண்ணுறோம்ல, அதுவும் ஒரு வகையான ஒரு யதார்த்தம் தான். அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு படம்னு வச்சுப்போமே, அதோட இதே வேறு. அது ஒரு மாதிரி க்ரீன் டோனில் இருக்கும், அது ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்கும். காட்ஃபாதரில் பார்த்தீங்கன்னா நிறைய டாப் லைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த இமோஷனை சொல்கிறதுக்கு, கண்ணில் வந்து அந்த ஷேடோ இருந்துக்கிட்டே இருக்கும், இப்படி ஹாஃப் லைட் அதெல்லாம் தாண்டி போய் நிறைய அந்த டாப் லைட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க அந்த கண்ணில் வந்து அவ்வளோதான் டீட்டெயில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல, அது ஒரு கான்ஷியஸ் டெசிஷன். அது கதைக்கு கதை அது மாறுபடும். இல்லை, அதை போஸ்டரா அதை போடணுன்றதுக்கு ஏதாவது இது போஸ்டர் மெட்டீரியல்ன்றது ஒன்று இருக்குல்ல, அதை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா என்னன்னா, அது அஃப்கோர்ஸ் இப்போ நான் அதை நிறைய டீட்டெயில் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா என்னன்னா, இப்போ நீங்க இந்த படத்தோடைய தன்மை, அந்த கேரக்டரோட தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் நீங்க சொல்றீங்க. அதை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது, ஆனா உங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஒரு அடி எடுத்து வைப்போம். அடுத்து வந்து ட்ரெய்லரோ டீசர் வரும்போது அதுக்கு அடுத்தடி, ஒரு பாடல் ரிலீஸுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாடல் வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இது வந்து என்னன்னா உங்களை வந்து ரெடி பண்றது தான். இப்போ வேற எதையா காமிச்சோம்னா நீங்க வேற ஏதோ ஒன்று எதிர்பார்த்து உள்ள வருவீங்க. ஸோ வந்து நீங்க இந்த படத்துல நீங்க என்ன எதிர்பார்த்து வரணும், நீங்க என்னத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. ஐயோ நான் வேற என்னமோ நினைச்சேன்ப்பா, படம் வேற மாதிரி இருக்குன்னு ஷாக் ஆகக்கூடாது. அங்கே வந்து சர்ப்ரைஸ் ஆகலாம், அது வேற விஷயம். பட் உங்களை மென்டலாக ரெடி பண்ணிட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் அது. சார், ஒரு இயக்குனரா ஒரு நடிகர்கிட்ட வேலை வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில். அந்த விஷயத்துல இப்போ இந்த அழுகையே ஒரு உதாரணமாக நான் கேட்குறேன். அதை எப்படி சார் வந்து ஒரு நடிகர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒரு புதுமுக நடிகர்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அவன்கிட்ட ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அவனை எப்படி வேலை வாங்குறதுங்கிறத ஒரு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா சார்? முதல்ல வந்து அதை சிம்பிளாக சொல்ல கற்றுக்கணும். அவங்கள வந்து நீங்கள் உங்களோட அறிவை அவங்கள்ட்ட போய் காட்டக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ தெரியும், இதை நீங்கள் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இன்னொன்று, உங்களுக்கு அதில் புரிதல் இருக்கும்ல, அந்த கேரக்டர் என்னங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி மைண்டில் ஏற்கனவே வச்சுக்கணும். அதை எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை சொல்லணும். அவங்களுக்கு புரியணும், அதுக்காக புரிய வைக்காமல் போகக்கூடாது. அது புரியணும், ஆனால் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லணும். ரொம்ப சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு பின் கதையாது இதுன்னு சொல்லி கடைசியில் இப்போ நான் என்ன செய்யணும்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு புதுசாக நடிக்க வந்தவங்களா இருக்கலாம், ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக இருக்கலாம். சிம்பிளாக எப்படி சொல்கிறதுங்கிற அந்த ஆர்ட்டை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். ஈவன் ஸ்கிரிப்ட்லேயே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது நான் எவ்வளோ டீட்டெயிலாக எழுதுகிறேன் பாருன்னு எழுதக்கூடாது. அது எவ்வளோ சிம்பிளாக ஆனால் அந்த விஷயத்த சொல்கிறோமோ அப்படி எழுதணும். நீங்கள் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ், ஒரு ஹாலிவுட் ஸ்கிரிப்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன் போனீங்கன்னா நிறைய கிடைக்குது, ஈரானியன் ஃபிலிம்ஸோட ஸ்கிரிப்ட்லாம் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து சும்மா வர்ற விஷயம் கிடையாது. நம்மளே ஆரம்பத்தில் எழுத ஆரம்பிக்கும் போது பார்த்தா பக்கமாக எழுதுவோம். என்னென்னா அப்படி உள்ளே வந்து அது ஷார்ட்டாக இருக்கும், அப்படியே உட்காந்து எழுதுவோம். ஏன்னா நமக்கு அந்த ஆர்வம் இருக்கும், நம்மளை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் போதும். நம்ம இதுக்கு வரும்போது சிம்பிளாக சொல்ல கற்றுக்கூடும். அதுக்கு வந்து பெரிய பலன் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக சொல்லும் போது நீங்கள் சொல்ல வர்ற அந்த கோர் இமோஷன் இருக்குல்ல, அது என்னங்கிறது அந்த நடிகருக்கு போய் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் நினைக்கிறது வந்துடும். நீங்கள் இது எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் ஒரு பயங்கர ஒரு பில்டப்பெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் அதுக்கப்புறம் சிம்பிளாக போய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இல்லை நான் இதை கேட்க வரல, நான் இதான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கரெக்டாக நடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது வந்துடும். அது ஒரு தடவை மட்டும் கிடையாது, படம் முழுக்க அது வரும். நீங்கள் கரெக்ட்
முதல் புள்ளியை கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி வருவாங்கல்ல, அதனால அதை கரெக்டாக பண்ணிடணும். ஸ்கிரிப்டில் ஸ்பாட்டில் ரெண்டுத்துலேயுமே அதை கரெக்டாக பண்ணணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ ஒரு புதுமுக நடிகரை ட்ரீட் பண்ணுற விதம்ன்ற ஒன்று இருக்குது. அவங்களுக்கு அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ், ஒரு தங்குறதுக்கான ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு அறையோ இல்லை ஃபுட்டோ, அது ப்ராப்பராக அதெல்லாம் வந்து நிகழ்தா இன்னைக்கு இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ஸில்? இல்லை உங்களுடைய படங்களில் நீங்கள் அதை மானிட்டர் பண்ணியிருக்கீங்களா? நிகழுதானா நிகழுது. என்னன்னா, ஏன்னா இப்போ அந்த இது வந்துருச்சு. எஸ், நீங்கள் சொன்ன அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த ஹைரார்கி பேஸ்டாக இது பண்ணுறது, இல்ட்ரீட் பண்ணுறதே கூட இருந்திருக்கு. ஆனால் நம்ம அது வந்து என்னென்னா, கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த பண்பு உள்ளவங்க, அந்த 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 டீசென்சி இருக்குல்ல, அந்த டீசென்சியை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அது இருக்கும்போது அது மாற ஆரம்பிக்குது. அது எனக்கு தெரிஞ்சு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதே அது மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து இன்டீசெண்டாக ட்ரீட் பண்ணால் மற்றவங்க எல்லாமே உங்களை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்தாங்கனாலே நீங்கள் மாறிடுவீங்க. அது நடக்கணும். அதை கண்டுக்காமல் விடும்போது தான் அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அது இல்லை. காரணம் என்னென்னா, முதல்ல இந்த ஜென்ரேஷன் அதை சகிச்சுக்கிறது இல்லை. நீங்கள் ஒருத்தரை அப்படி ட்ரீட் பண்ணிங்கன்னா அவங்க பதில் கேள்வி கேட்டுடுறாங்க. அது நல்ல விஷயம். இன்னொன்று, இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வந்து அதை விட்டுட்டாங்க. ஒருத்தரை வந்து சினிமானாலே நீ கஷ்டப்படணும், சினிமானாலே நீ அவமானத்தை தாங்கிக்கணும், நீ போராடி தான் வரணும், அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் மொதல் படத்துலேயே நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுவீங்க. அது எல்லாமே ரொம்ப, அது என்ன சொல்கிறது, தப்பான ஒரு பிரின்சிபல். சினிமானாலே கஷ்டப்படணுங்கிறது கிடையாது. ஏன் கஷ்டப்படணும்? நீங்கள் ஒழுங்காக அதுக்கு படிச்சுட்டு வாங்க, கற்றுக்கிட்டு வாங்க, நீங்கள் கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டேலண்ட்டை வளர்த்துட்டு வாங்க, ஸ்கில் செட்டை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஏன் அவமானப்படணும்? அவசியமே கிடையாது. வந்து நீங்கள் அழகாக உங்கள் வேலையை செஞ்சுட்டு அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் போங்க. டிமாண்ட் பண்ணுங்கள் முதல்ல. உங்களுக்கு அப்படி ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் முதல்ல அங்கே தாழ்ந்து போகாதீங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த நல்ல இடத்துக்கு வந்திருக்கவங்க யாருமே வந்து அந்த அவமானத்தை ஏற்றுக்கிட்டவங்க கிடையாது. அதுக்கு எதிர்த்து பேசினவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அதை அப்படி ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் எதிர்த்து பேசுங்க, தப்பே கிடையாது. அது இன்னொன்று, என்னோட டீமில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வர்றவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல மெமரியாக இருக்கணும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இன்னொரு படத்தில் போய் ஒர்க் பண்ணும்போது, நான் இப்படி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன், எனக்கு அது என்னால் மறக்கவே முடியல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு அவங்க அங்கே போய் பேசணும். அப்படி இருக்கணும். இன்றைக்கி இல்லை, 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, ஏன் ரிட்டையர் ஆனால் கூட அந்த படத்தை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க. இதுக்கு வந்து நமக்கே அதுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல சூழலை யாருக்கு வேணாலும், ஒரு ஆக்டருக்கு மட்டும் இல்லை, ஒரு ஹீரோயினுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு லைட்மேன்லேருந்து, ஒரு கிரேன் ஆப்ரேட்டர்லேருந்து, ஒரு ஸ்பாட் பாய், யார் அவர் மேக்கப் மேனாக இருக்கும், எல்லாருக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அவங்களோட பெஸ்ட் வெளியில் வரும். அது யாருக்கு அட்வான்டேஜ் ஆக போகுது? படத்துக்கு தானே. அந்த படத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்த கணக்கு தானே. கண்டிப்பாக. ஸோ ஒருத்தரை வந்து ஒரு மரியாதையாக அன்போடு ட்ரீட் பண்ணுறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? நீங்கள் கோவப்படலாம், வேலை செய்யலைன்னா நீங்கள் கோவப்படலாம், திட்டலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவங்கள வந்து நீங்கள் இதாக்கிடக்கூடாது, டிமாரலைஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க சினிமா விட்டே ஓடணுங்கிற அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, ஓ நீ புதுசாக வந்திருக்கியா, உன்னை நான் கொஞ்சம் ரேக்கிங் பண்ணுறேன், நீ தாங்குறியான்னு பார்க்குறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்தது படம் எடுக்கிறதுக்கு, அது நல்லா வரத்துக்கான வேலைகளை நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் ஒரு கேரக்டராக எழுதிடுறீங்க, ஒரு ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஃபோட்டோஸ் அந்த மாதிரி என்ன முறையில் சார் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கேட்பீங்களா? என்ன வே ஆஃப் சூஸிங் ஆக்டர்ஸ்ன்றது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க சார்? எனக்கு வந்து செட் பேட்டர்ன்னு கிடையாது, ஆனால் ஆடிஷன் தான் ஃபைனல். இது வந்து ஆடிஷன் தான். காரணம் என்னென்னா, ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு இவங்க செட் ஆவாங்களான்னு தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. பல பேர் நாங்கள் எடுத்த 2 படத்துலையுமே ஸ்பாட்டில் வந்து பயங்கரமாக சொதப்பின இதுவும் இருக்குது. அப்படியும் சூஸ் பண்ணியிருக்கீங்க? சூஸ் பண்ணி வந்து தப்பாக இருக்கு. ஆனால் ஆடிஷன் மட்டும் கிடையாது, சிலருக்கு ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணுறதும் நல்லது. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு செலவும் கம்மி, நேரம் ஜாஸ்தி ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. அதனால சிலர் கூப்பிட்டு, இப்போ 96ல் அந்த சின்ன பசங்க எல்லாருக்குமே ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாது. கற்றுக்கிட்டு ஆனால் என்ன மாதிரி நடிச்சாங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால அந்த நடிப்பு மேலே இருக்க பயம் போகணும், அந்த கூச்சம் முதல்ல போகணும். அதனால அதை பண்ணுறது நல்லது. ஈவன் கொஞ்சம் ஸ்பெஷல் ரோல்ஸ் ஏதாவது இருக்குன்னா கூப்பிட்டு நீங்கள் பண்ண வச்சுறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு
இப்போ எங்களுக்கு இந்த மெய்யழகன் படத்தில் ஒரு யானைப்பாகன் கேரக்டர் தேவைப்படும், அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி தாங்கன்னு அவரை வச்சு நடிக்க வச்சுலாம் பார்த்தோன்னா அங்கே வந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவர் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டார். ஸோ இதை மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடிஷனுங்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஒர்க் ஷாப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பாட்டில் பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வரவே வராது அது. ஏன்னா அங்கே வந்து ஒவ்வொரு நிமிஷமும் காசு. அதனால் நம்ம அதை அங்கே போய் பண்ணக்கூடாது. இங்கே எவ்வளோ முடியுமோ ப்ரிப்பேர்டாக போகலாம். அங்கே எதிர்பார்க்காம ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதை அப்போ தான் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். Thank ரொம்ப you, நேரம் thank you. ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூல வந்து நிறைய இருக்கு. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் ரொம்ப நன்றி. இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. GRT Shubharambam. GRT Jewelers. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.